ஹாய் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து புடலங்காய் கூட்டு தான் பண்ணேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து வெங்காயம், தக்காளி, சிறுபருப்பு இது எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது பருப்பை. லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இந்த கேப்பில் கொஞ்சம் ரசம் வச்சுக்கிட்டேன், எனக்கு தக்காளி ரசம். அண்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா புடலங்காய், அந்த புடலங்காவையுமே அந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த சிறுபருப்பு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க மேலே. நல்லாயிருக்கும் கூட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய சிஸ்டருக்கு வந்துட்டு இது சமைச்சு கொடுத்துருந்தேன். அவங்க வந்து சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ.